புத்தில் வாழறவும் மஞ்சேன் பொய்யதம் நீயும் மஞ்சேன் கற்றை வாசடையும் மன்னள் கண்ணுதல் பாதம் நன்னி மற்றுமோ தெய்வம் தன்னே உண்டை நினைக்கிற பெம்மா கற்றில்லாதவரை கண்டாள் அம்மனா மஞ்சும் மாறே. என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, புற்றில் வாழ் அறவும் மஞ்சேன். ஒரு பெரிய புத்துக்குள்ள கையை விட்டு அந்த பாம்பு கடிச்சா கூட பயப்பட மாட்டாராம் மாணிக்க வாசகர். அப்புறம் புற்றில் வாழ் அறவும் மஞ்சேன், இந்த லைன் கிளியரா? பொய்யர் தம் மெய்யும் மஞ்சேன். சில லேடிஸ் பாத்தீங்கன்னா பொய்யே தான் பேசுவாங்க. சில ஜென்ஸ்லயும் அந்த மாதிரி கேட்டகரிலாம் இருக்குது. அதனால லேடிஸ் மட்டும் மட்டமா கேட்கறாங்க, அதை விட மட்டமா ஜென்ஸ்லயே இருக்குது. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா லேடிஸ் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா பொய்யே தான் சொல்லுவோம். அடிச்சு உதச்சி எங்க போய் கேட்டாலும் பொய் தான் சொல்லுவோம், மெய்யே சொல்லணும். அதான் சொல்லுவான். அந்த மாதிரி எல்லாமே பொய் சொல்ற ஒருத்தன் திடீர்னு ஒரு மெய் சொல்லிட்டான்னா அதை கூட பார்த்து பயப்பட மாட்டான். எதுக்கு? பாம்புக்கு ஈக்குவலா அது. பொய்யே பேசின ஒருத்தன் ஒரு நாளைக்கு மெய் சொல்றது பாம்பு புத்துல கையை விட்டு பாம்பு எடுக்கிறதுக்கு கூட பயப்படாதவங்களுக்கு சமமா. புற்றில் வாழறவும் மஞ்சேன் பொய்யதம் மெய்யும் மஞ்சேன் கற்றைவாள் சடையம் அண்ணல். யார்? சிவபெருமான சொல்றார். கற்றைவாள் சடையம் அண்ணல் கண்ணுதல் பாதம் நன்னி. சாமியோட பாதத்தை போய் பணிஞ்சு ஏற்றதை விட கற்றைவாள் சடையம் அண்ணல் கண்ணுதல் பாதம் நன்னி மற்றுமோ தெய்வம் தன்னை உண்டென நினைக்கும் எப்பெல்லாம். அதாவது வேற ஒரு தெய்வம் இருக்குன்னு எவன் சொல்றானோ அவன் இந்த பொய்யோ மெய் பேசுறவனை விட கொடுமையானவனா. பாம்பு புத்துல போய் கைய வச்சு பாம்பு எடுக்கிறத கூட அவரு அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாராம். இன்னொரு சாமி இருக்குதுன்னு குடுகுடு வேற கோயிலுள்ள ஓடுறான் பாருங்க, அவனை பார்த்தா மாணிக்க வாசகர் அப்படி பயப்படுவாராம். ஏன் பயப்படுவார் சாமி? என்ன அப்படின்னா, மற்ற விவாதத்துக்கு நான் வரல, நான் பேச மாட்டேன். அவங்க புத்திக்கு எப்படி அவங்களோட ஆத்மா ரொம்ப வீக்கானதா தான் அங்கங்க ஓடி போறோம். வலுவான ஆத்மானா நான் சிவன் கோயிலுக்கு வந்துட்டேன், இல்லை நான் எங்கேயும் போக மாட்டேன், இதுதான் எனக்கு வேணும்னு நிக்கிறது ஆத்மாவும் இருக்குது, ஓடுற ஆத்மாவும் இருக்கு. அதாவது ஒருத்தவங்களோட வினைப்பயனை பொறுத்து இருக்கு. அவன் வந்து அப்பா அம்மா என்ன பாவம் பண்ணி கொடுத்தாங்களோ அதை பொறுத்து இருக்கு. அதாவது விருப்பத்தை பொறுத்து. நம்ம அதை பத்தி எதுவும் பேசக்கூடாது. மணிவாசகருக்கு எப்படி தோணுதுன்றதை பத்தி சொன்னா, மற்றும் ஒரு தெய்வம் உண்டு என நினைக்கும் என் பெண்மான் கட்டில்லாது அவரை கண்டால். அடுத்த வார்த்தை சொல்றாரு, கட்டில்லாதவனா யாரு? படிக்காத முடி இல்லாத அவனை பார்த்தா எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றாரு. அவருக்கு சாமி என்ன பண்ணாரு? சிதம்பரத்துக்கு மாணிக்க வாசகரை கூப்பிட்டாரு. காலையில இருந்து விருதம் இருந்து போனதாக சொல்றது, திருப்பி சொல்றேன். காலையில இருந்து விருதம் இருந்து சாப்பிடாம பிரதோஷத்துக்கு 4 வார்த்தை கேட்கலன்ற நல்ல ஆத்மாக்களுக்காக பேசுறதுதான் இது. நான் அழைச்சிட்டு வர்றதோ இங்க இருக்கிற கூட்டமும் அதெல்லாம் ஈடே இல்லை. நான் வந்து ஒரு 4 மணி நேரம் பேசுற மாதிரி பாடிப்பேன். இங்க வந்தா 1/2 மணி நேரம் தான் என்னால பேச முடியுது. அதனால உருவ தேவையும் நான் தோத்து போய் போற மாதிரி உண்டான ஏக்கம் தான் இங்க வந்து எனக்கு இங்க வருது. அதெல்லாம் பத்தி நான் கவலைப்படல. அந்த வர கொஞ்ச நேரத்தை நல்லா திருப்தியா கேட்டு உபயோகமா ஆக்கிங்க இல்லையா? அதுல பல விதமான கொள்ளைகள் நமக்கு வரும். ஏன்னா நமக்கு வந்து தீய சக்திக்கு வந்து வலிமை அதிகம். இந்த மாதிரி எப்படியாவது நினைத்து இப்ப அங்க மோளத்தை போய் அடிப்பான், அப்படியே பாத்துக்கணும். அதனால எதையாவது பண்ணி இழுத்துட்டு போடாம சாமி இழுக்காம எங்க பண்ணாலும் போகாம நம்ம நின்று நிதானிச்சு பேசுறதுதான் நம்மளோட திறமை. இப்ப இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுதா? இன்னும் ஒரு தடவை படிச்சிடுறேன் இந்த மோளம் போற வரைக்கும். ஓகேவா? இந்த பாட்டி பெயரும் நீதி கேட்டீங்களா, அர்த்தம் கேட்டீங்களா, புரியுதா? மாணிக்க வாசகரோட திருவாசகம் ஒரு வார்த்தை கூட உங்களால கேட்க முடியாது. சிவபுராணம் கேட்கறீங்க இல்லையா, அதுக்கப்புறம் திருவாசகத்துல ஒரு லைன் கூட கேட்க முடியாது. நம்ம பண்ண புண்ணியம், நம்ம மூதாதையர் பண்ண புண்ணியம். ஏதோ ஒரு பாட்டு, புற்றில் வாழறவும் நஞ்சேன் பொய்யதம் மெய்யும் நஞ்சேன் புற்றில் வாழறவும் நஞ்சேன் பொய்யதம் மெய்யும் நஞ்சேன் கற்றை வாசடையம் மண்ணல் கண்ணுதல் பாதம் நன்னி மற்றுமோ தெய்வம் தன்னை உண்டென நினைக்கும் எப்பெம்மா கற்றில்லாதவரை கண்டாள் அம்மனா மஞ்சும் மாறே.
மஞ்சும் மாறே அம்மனா மஞ்சும் மாறே புத்தில் வாழறவும் மஞ்சே வையரும் நீயும் மஞ்சே திருவாசகம் மாணிக்க வாசகரோடு திருவாசகம் நல்லதா. இப்போ நம்ம எந்த ஆலயத்தை பத்தி நீங்க பேச போறோம் கேட்டீங்கன்னா திருக்கானப்பேர்னு ஒரு கோயில். என்ன கோயில்? திருக்கானப்பேர். பாண்டிய நாட்டுக்கு உண்டான ஸ்தலங்கள்ல மதுரை இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதுல ரொம்ப 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 முக்கியமான ஸ்தலம். இது வரைக்கும் பார்க்கல சாமின்னா காலையில பொழுது கிட்டிங்கிறது ஏறிச்சு பஸ் பிடிச்சி ஓடுங்க, வேற வழி இல்ல. அந்த கோயிலோட படிக்கட்டு நீங்க ஏறிதான் ஆகணும். ஏன் சாமி ஏறணும்னு கேக்குறீங்களா? அந்த கோயில்ல மட்டும்தான் 3 சிவபெருமான் 3 பார்வதி மட்டும் ஒரே கோயில், வேற உலகத்துல எங்கேயுமே கிடையாது. வேற உலகத்துல எங்கேயுமே கிடையாது. கண்டிப்பா சொல்றேன். திருக்கானப்பேர் என்ற ஊர் எங்க இருக்குது? இது நல்ல கேள்விதான். மதுரையில இருந்து 60 கிலோமீட்டர், சிவகங்கை சீமையில இருந்து 18 கிலோமீட்டர். பஸ்ல ஏறவங்க ஏறலாம், கார்ல போறவங்க போலாம். இங்க இருந்து மெட்ராஸ் ஏர்போர்ட் போய் மதுரை ஃபிளைட் பிடிச்சி அங்கிருந்து டாக்ஸி எடுத்து போனாலும் போகலாம் இல்லையா? சீக்கிரம் பொழுதோட நாளைக்கே போயிட்டு நாளைக்கே வீட்டுக்கு வரணுன்றதோ ஃபிளைட்ல போயிடலாம் இல்லையா? சரி, சாமி எப்படி கூப்பிடுறாரோ போய் பாருங்க. திருக்கானப்பேர் இதெல்லாம் எதுவும் கேள்விப்பட்டதே இல்லையே. எல்லாம் கேள்விப்பட்டீங்கன்னா காணப்பேர் மாதிரி கேள்விப்படலையே. கேள்விப்பட முடியாது. எப்படின்னு கேட்டா திருக்கானப்பேர்ல போய் சாமியை பார்த்தாலே அடுத்த ஜென்மம் கிடையாதா, பழவினை எல்லாம் நீங்கிடுமா. எவ்வளவு பெரிய விஷயம். அந்த சாமி எவ்வளவு பெருசு இருப்பாரு? அந்த சாமி 1.5 அடி தான் இருப்பாரு. 1.5 அடி தான் இருப்பாரு. 6 அடி பள்ளத்துல இருப்பாரு அந்த சாமி. கோயிலோட தெப்ப குளம் ரொம்பிச்சுன்னா சாமி மொழிகிட்டு வரும். அப்படியா சாமி? அவ்வளவு பெரிய சாமி. ஆமா, அந்த சாமிக்கு 1000 பவுன் சொத்து இருக்கலாம். அம்மாவுக்கு 1000 பவுன் சொத்து இருக்கலாம். இதெல்லாம் ஏங்க எங்கிட்ட சொல்றீங்க? தெரிஞ்சுக்கோங்க. சாமி பள்ளி அறை பூரா தங்கமா, சாமியும் தங்கமா, பள்ளி அறை பூரா தங்கமா, 1000 பொண்ணு. சாமி உட்கார்ந்து ஆடுற தொட்டில் இருக்குல்ல, அது தங்கமா, 1000 பொண்ணு. இதெல்லாம் எங்க இருக்குதுன்னா திருக்கானப்பேர்னு ஒரு கோயில் இருக்குது. அப்படிங்களா? இருக்குதா? இந்த கோயில் யார் யாரெல்லாம் போய் பாடி இருக்கா? உடனே கேட்போம்ல. அந்த 4 பேர், அந்த 4 பேரும் போய் பாடல் பெற்ற ஸ்தலம் சிதம்பரம் குளம். அம்மா இதை கேளுங்க, இந்த பிறவி மனுஷனா பிறந்துட்டீங்க, மனுஷா பிறந்துட்டீங்க. எப்படியாவது முடிய பிடிச்சிட்டு கஷ்டப்பட்டாலும் உங்களோட கவனம் தசை திரும்பாத மாதிரி பாருங்க. படிச்ச நானு வெக்கி போனேன். அந்த புக்கை படிச்ச நானு, நீ இன்னும் அந்த கோயிலுக்கு போலேடான்னு நான் வெக்கி போனேன். ஏன்டா இன்னும் போல? கோயிலுக்கு நம்ம ஆச்சுன்னு அவ்வளோ புகழ்பெற்ற கோயில். அது பேர் உங்களுக்கு தெரியுற மாதிரி ஒரு பேர் சொல்றேன், தெரியுதான் பாருங்க. காளையார் கோயில். யாருக்கா தெரியுமா? காளையார் கோயில். காளையார் கோயில் திருக்கானப்பேர்னு பேர். பழைய காலத்துல மதுரை கள்ளழகர் கோயில் ஒவ்வொன்று இருக்கு தெரியுமா? அங்க இருந்து புதுக்கோட்டை போற தூரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே சோலைவன காடா இருக்குமா. பாத்தீங்கன்னா மந்தார இலைன்னு ஒண்ணு சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடு கட்டு பகோடா கட்டுறதுலாம் கட்டுவாங்க மந்தார இலை. அந்த மந்தார இலையில பூரா காடம், அந்த காடு பூரா மந்தார இலையில. நான் 2 வாரம்ன்றதால இந்த கோயிலை பத்தி விரிவா சொல்றேன் உங்களுக்கு. மிஸ் பண்ணாம கேளுங்க, விட்டுடாதீங்க. அடுத்த வாரம் அவசியமா வாங்க. அந்த மந்தார இலை நிறைந்த காடு, வெள்ளை மந்தாரைன்னு பேரு. வெள்ளை மந்தாரைன்னா பூரா வெள்ளையில மந்தார பூ. ஓகேவா? அந்த மந்தார இலையில் நிறைந்த காடு தான் அந்த காடு. அங்க யார் இருக்கிறா? 1.5 அடியில ஒரு சுயம்பு சிவலிங்கம். சுயம்புனா என்னது? தானாவே பூமியில இருந்து வர சுயம்புலிங்கம். அந்த சுயம்புலிங்கம் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாராம். யாருமே அதை கவனிக்கல, பார்க்கல. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால. அவருக்கு என்ன வயசுனே கேட்காதீங்க, அவருக்கு வயசே இல்லைன்னுட்டாங்க. ஏன்னா 15 லட்சம் வருஷம் ஒரு கலியுகம். எவ்வளவு வருஷம்? 15 லட்சம் வருஷம் கலியுகம். நீங்க இப்ப வாழ்றது என்ன யுகம்? கலியுகத்துல தான் வாழ்ந்து நிக்கிறீங்க. 1200 வருஷம் தான் போய்க்கலாம். இன்னும் மீதிலாம் யார் வரப்போகுது?
உலகம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுக்கு உண்டான இப்பயே ஆரம்பிக்குது இல்லையா? 1200 வருஷம் தான் நம்ம போயிருக்கிறோம். 15 லட்சம் வருஷம் கலியுகம். அந்த இந்த கோயில் 84 யுகங்களை தாண்டன கோயில் சொல்றாங்க. 84 யுகத்தை தாண்டன சுயம்புலிங்கம் அங்க இருக்குது. தங்கத்தை பாலா காய்ச்சி வெறும் லிங்கம் மட்டும்தான் இருக்குது. ஆவுடைய அவங்க செஞ்சு வச்சு தங்கத்தாலேயே சாமியை மூடிட்டாங்க. தங்கத்தால சாமிய மூடிட்டாங்க லிங்கத்தோட சேர்ந்து. ஏன்னா சுயம்பா இருக்கிறதால அபிஷேகம் பண்ண முடியலையேன்னு சொல்றதால இப்படி பண்ணியாச்சு இல்லையா? அஷ்டபந்தனம்னு இருக்குது, ரஜத பந்தனம்னு இருக்குது, சொர்ண பந்தனம்னு இருந்தாலும் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? வருவோங்க விளக்கிறதுவங்க போவோம் எல்லாம் நியாயம் தான். உங்களுக்கு அதை கேட்கணும்னு அவசியம் கிடையாது. யாராவது சொன்னாதான் உங்களுக்கு உண்டு. சொல்றதையும் கேட்காதவங்க என்ன பண்ண முடியும் இல்லையா? அஷ்டபந்தனம் ஒண்ணு வைப்பாங்க. இந்த நந்தியும் அந்த கீழே தளத்தையும் பாத்தீங்கன்னா ஒட்டுவாங்க. பாத்துருக்கீங்களா? அஷ்டபந்தனம் சிகப்பா இருக்கும். இந்த ஏதாவது நகை கடை திவாலாய் போச்சுன்னா போலீஸ்ல வந்து ஒரு நீட்ட ஒரு அரக்கு மேல் வச்சு நெருப்புல சீல் வைப்பான். பாத்தீங்களா படத்துலாம்? அத போல அஷ்டபந்தனம் காய்ச்சி ஊத்துவாங்க. நந்தியை யாரும் தூக்க கூடாது, நந்தி அமர்ந்து இருக்கணும்னு சாமிக்கும் நந்திக்கும் ஒரு செப்பு ஒரு வயல் போகும். ஒரு செப்பு வயல் இங்க இருந்து போகும். அதனாலதான் நடுவுல போகாதீங்கன்னு சொல்றது. சாமிக்கும் நந்திக்கும் போகும். அது விட்டுடுங்க. ரஜத பந்தனம்னா என்ன சுவாமி கேட்டீங்கன்னா வெள்ளியாலேயே அந்த மாதிரி பண்றது. ரஜதம்னா வெள்ளின்னு பேரு இல்லையா? 100 வருஷத்துக்கு ஒரு தடவை அதை மாத்தணும். வெள்ளியில செஞ்சா, அரக்குல செஞ்சா எவ்வளவு நாள் சாமி மாத்தணும்? அஷ்டபந்தனத்துல செஞ்சா எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை மாத்தணும்? 12 வருஷம் ஒரு தடவை மாத்தணும். ஒரு கும்பாபிஷேகத்துக்கு மாத்தியம் இல்லையா? சொர்ணத்துல செஞ்சா எத்தனை நாள்? சொர்ணம்னா நான் தங்கம்னு அர்த்தம். சொர்ணத்துல செஞ்சா எத்தனை தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை சாமி மாத்தணும்னா மாத்தவே தேவையில்லை. ஆண்டாண்டு காலமா இருக்கணும். சொர்ணம் என்னைக்குமே சொர்ணம், தங்கம் என்னைக்குமே தங்கம் தானே, பித்தளை என்னைக்கு பித்தளை தானே. அதனால அந்த மாதிரி தங்கத்திலேயே உருவாக்கின சுவாமி. அவரு பேரு சொர்ண காளேஸ்வரர்னு பேரு. உங்களுக்கு பொறுமையா எடுத்துன்னு வந்து கோயிலை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அந்த தங்கத்தை பத்தி சொல்லி சொர்ணன்ற பேர் எதனால வந்து சொல்லி அவரு காளீஸ்வரர்னு மூடுறேன். ஓகேவா? ஏன் அவர் பேர் ஏன் காளி பேர் எதுக்கு வச்சு வைக்கணும்? 8 திசையிலும் அவரை சுத்தி காளியோட கோயில்கள் இருக்கு அந்த ஊர்ல. எந்த ஊர்ல? சிவகங்கை மாவட்டத்துல 8 திசையிலும் காளி கோயில் இருக்குது. சிவபெருமான பார்வதி ஒரு நாள் கைலாயத்துல உட்கார்ந்துட்டு பார்வதி விளையாடும் போது சிவபெருமானோட 2 கண்ணையும் பொத்திடுறாங்க. 2 கண்ணையும் பொத்தா என்ன ஆகும்? இப்ப நம்பாகிறாங்க இவங்களோட 2 கண்ணையும் நான் பொத்தா என்ன ஆகும்? ஒண்ணுமே தெரியாது. கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவாங்க? யாரு யாருன்னு. அப்ப கையெடு நான் மாட்டாங்க, செய்வங்க செய்ய மாட்டீங்களா? யாருமே தெரியல என்ன பண்ணுவீங்க? கோபம் வராங்க. கொஞ்ச நேரம் வியப்பு இருக்கும். யாரும் தெரியல யாரும் தெரியல, நம்ம அண்ணனா நம்ம தம்பி நம்ம எவன் தெரியலன்ற பேச்சு வந்துரு இல்லையா? அத மாதிரி சாமிக்கு அவங்க பண்ணதோ என்னாச்சு? உலகம் இருண்டு போச்சு. எல்லாரும் எல்லா ஜீவனுக்கும் இருளாய் போச்சு. உலகமே இருண்டு போச்சு. ஏன்? சிவபெருமானோட 2 கண்ணும், ஒண்ணு சந்திரன் ஒண்ணு சூரியன், 2 கண்ணும் மூடவே எல்லாமே இருண்டு போகவே சிவபெருமானுக்கு கோபம் வந்து என்ன பண்ணிட்டாரு? நீ பூலோகத்துக்கு இறங்கி போனிட்டாரு. இந்த மாதிரி பண்ணதால எல்லா உயிரினமும் சாமியை கேள்வி கேட்கறதால பெருமான் சொல்லிட்டாரு நீ பூலோகத்துக்கு இறங்கி போன. அத மாதிரி அம்மா வந்து சிவபெருமான் சொல்லி உட்கார்ந்த இடம் ஒன்று காஞ்சிபுரம், 2வது திரு காளையார் கோயில். இப்ப நான் பேசுற காளையார் கோயில். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னேன்? ஆரம்பத்துல திருக்காணம் பேர்னு சொன்னேன் இல்லையா? 2 பேர் சொல்லிருக்கேன். இந்த கோயிலுக்கு 10 பேர் இருக்கு. அதை நான் பின்னால சொல்றேன். 10 பேர் உள்ள கோயில். இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க? அம்மா வந்துட்டாங்க. வந்த உடனே என்ன ஆகுது? அந்த அந்த காளையார் கோயில்ல சண்டாசுரன் ஒரு அசுரன் இருக்கிறான். அவன் அந்த ஊர்ல சும்மா இல்லாம ரொம்ப தொல்லை பண்றான். சாமி அம்மாவை சும்மா போக சொல்லல. அந்த சண்டாசுரன் நீ போய் வரம் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வரும்போது ஈஸ்வர் இப்போ உங்க வீட்டுக்கார இருக்கிறாரு, உங்களை ஓங்கி ஒண்ணு விடுறாரு. ரோட்ல கால வந்து இங்க நீங்க அங்க நடந்து போக எப்படி போயிருவீங்க? சிரிச்சினா போவீங்க, கொலவெறியில போவீங்க. என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு இல்லையா? அம்மா அந்த மாதிரி வரும்போது அந்த சண்டாசுரம் மாட்டினா பாருங்க கீழே, அவனை வதம் பண்ணிட்டாங்க. அவனை பிரிச்சு மேய்க்கிட்டாங்க. மேய்க்கும் போது என்னாச்சு? பயங்கர கோபமா அந்த இடத்துல வந்து அந்த கோயில்ல அம்மா வந்து உட்கார்ந்துட்டு சாமிய தவம் பண்றாங்க. யார? சிவபெருமான தவம் பண்றாங்க. 4 கைகளோட தவம் பண்றாங்க.
காளியா தவம் பண்ணி கருமை நிறமா வந்தாங்களாம். கட்டம் கரையில் வந்தாங்களாம். சாமி கிட்ட வந்து, சுவாமி நீ சொர்ண காளீஸ்வரரா இருக்கிறியே சாமி, பல பலன்னு உட்காந்து இருக்கிறியே, நானும் அது மாதிரி ஆகணும்ன்றதுக்காக பார்வதி வந்து நின்னு ஒரு காலை தூக்கி இந்த காலை இப்படி மடக்கி அப்படியே நின்னுகிட்டு பல ஆண்டு காலம் தவம் பண்ணாங்களாம். யோகாசனம் போல சாமி தவம் பண்ணவே சிவபெருமான் வந்த காளிய சொர்ண வள்ளியா மாத்தி பார்வதியா ஆக்கிக்கின கோயில் திருக்காணப்பேர் என்கின்ற திருச்சாலையார் கோயில். இந்த கோயில்ல ஈஸ்வரன் ஈஸ்வரர் ஆயிட்டுதான். சரி சாமி, இப்போ சொர்ண காளேஸ்வரர் சொல்லிட்டீங்க, அந்த அம்மா பேர் என்ன? சொர்ணவள்ளி அம்மை ஆயிடுதா? ஈஸ்வரர் ஆயிடுதா? இப்போ இந்திரன் ஒருத்தன் இருக்கான் இல்லையா, மேல தேவேந்திரன் என்ன பண்றான்? சிவபெருமான்கிட்ட ஒரு சாபம் வாங்கினவனே அவனால ஒண்ணுமே பண்ண முடியலங்க. மனிதனா பிறப்பெடுத்து பூமிக்கு கீழே வந்துட்டான் இல்லையா? மனிதனா பிறவி எடுத்து வந்த தேவேந்திரன் பல சிவாலயங்கள் போறான். இப்போ இங்க நிக்கிற ஒரு அம்மா கூட இப்ப தேவேந்திரனா கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. அந்த அம்மா எனக்கு சாம்பல் கலர் ட்ரெஸ், இந்த அம்மா வந்து பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு நிக்கிறதால ஏன்னா சாமி கும்பிட வந்தவங்க போடுறது. அதனாலதான் கோயில்ல யாரையும் எதையும் ஒரு வார்த்தை கூட சொல்லாதீங்கன்னு போன முறை சொன்னேன். அது திருப்பி சொல்றேன். தேவேந்திரன் வந்தா சிவன் கோயில் எல்லாம் கும்பிட்டுருக்கேன், எந்த கோயிலையுமே இல்லாத நிம்மதி சொர்ண காளேஸ்வரரை பார்த்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும். எல்லா சிவாலயங்களையும் நான் பார்த்துட்டேன்னு சொல்ற மாதிரி ஒரு ஆனந்தம் சந்தோஷமா ஆடுனானா தேவேந்திரன். எந்த கோயில? திருக்காளையார் கோயில்ல ஆடுனானா தேவேந்திரன். ஆடுனானா சும்மா இருந்தானா 1008 லிங்கங்களை கொண்ட ஒரு லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணான். அது பேர் தானே சகஸ்ரலிங்கம்னு பேர். இந்த லிங்கம் திருநெல்வேலியில இருக்குது, இன்னும் சில கோயில் இருக்கு, பின்னால சொல்றேன். உங்களுக்கு லைட்டா ஒரு ஃப்ரேம் மட்டும் கொடுத்துறேன். காளையார் கோயில்னா என்ன, அந்த ஃப்ரேம் மட்டும் தான். உள்ள போனா 1.5 மணி நேரம் ஆகும். அதனால ஃப்ரேம் மட்டும் கொடுக்குறேன், அப்படியே தெரிஞ்சுட்டு போங்க. காளையார் கோயிலா சிவகங்கையில 18 கிலோமீட்டர். இந்திரன் வந்தா எல்லா கோயிலும் சுத்தனா, சாமியோட லிங்கத்தையும் ஆவுடையும் சேர்த்து தங்கத்தால பண்ணாங்க. அதனால சொர்ண காளீஸ்வரர்னு பேரு. 8 பக்கம் காளி இருந்தாங்க, நடுவுல சாமி இருந்ததால காளீஸ்வரர்னு வச்சாங்க. அம்மா வந்தாங்க, முகத்தை மூடினாங்க, கோபம் பண்ணாங்க, தவம் பண்ணாங்க, காலை தூக்கினாங்க, நின்று தவம் பண்ணாங்க. அப்புறம் கருப்பா இருந்தாங்க, சிகப்பா மாறி தங்க மாதிரி மாறி சாமியை கேட்டாங்க. சாமிக்கு தவம் பண்ணி தங்கம் மாதிரி வந்துட்டாங்க. சொர்ண வள்ளி தாயார்னு பேரு. அப்படியே ரிவைஸ் பண்ணும்போது பாருங்க, உங்க மனசு வந்து பிடிச்சிக்கும் இல்லையா? சொர்ண வள்ளி தாயார்னு பேரு. இப்போ இந்திரனோட கதை உள்ள கூடுறாரு. இந்திரன் எல்லா கோயிலுக்கும் போறான், அவனுக்கு திருப்தி வரல, அவனோட சாபம் நீங்கல. இந்த கோயிலுக்கு வந்தா சாபம் நீங்கி போவே சந்தோஷத்துல 1008 லிங்கங்களை குட்டியா வச்சு சகஸ்ரலிங்கம்னு பேரு. அந்த லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணிட்டு இந்திரன் வந்து, ஐயோ இந்த கோயில் ஏதோ செய்தி இருக்குதா, விசேஷம், சாபம் நீங்கி மேல போயிட்டான். இப்ப மேல போயிட்டான் இந்திரன் கதை முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த கோயில்ல 3 சுவாமி சொன்ன, 3 அம்மா சொன்ன, அதுக்கு கொஞ்சமா வரும். இப்போ இந்திரனை வந்து என்ன பண்ற, நிலவு இருக்குது இல்ல, நிலா பத்தி பாடாதவங்க எவ்வளவு இருக்கு தெரியுமா? நிலா பத்தி பாடினா எவ்வளவு சினிமா பாட்டு இருக்கு, பாடினே போல இல்லையா? நான் இங்க பாடுவேன் 10 பாட்டு, ஆனா நல்லா இருக்காரு. இவர் என்ன சாமி பாட்டு பாட வந்தாரா, சினிமா பாட்டு பாட வந்தாரான்னு போயிடும் இல்லையா? ஒரு நாளைக்கு பாடுறேன், ஒரு சினிமா பாட்டா பாடுறேன் பூரா நாளும், அது இன்னொரு நாளைக்கு பாடுறேன். இப்போ அந்த நிலாவை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 27 நட்சத்திரங்கள்ல 27 வீட்டுக்காரமா, 27 மனைவி நிலா. யாருக்கு? சந்திரனுக்கு இல்லையா? அப்ப 27 பேர்கிட்ட ரோகிணின்ற பெண்கிட்ட மட்டும்தான் அவன் நல்லா பேசுறான், பழகுறான். மத்தவங்க எல்லாருக்கும் பேசுறது இல்லைன்னு சொன்னேன். 2 தடவை சொல்லிட்டு 26 பேர் சேர்ந்து லட்சுமி அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லவே அவன் என்ன பண்ணிட்டான், சந்திரனுக்கு சாபம் கொடுத்துட்டான். என்னன்னு கொடுத்துட்டான், நீ ஒழிஞ்சு போறா, ஏன்டா எல்லாரையும் வீணாகிறா, அவகிட்ட மட்டும் பேசுறேன்னு சொல்லிட்டான். லட்சுமி சொல்லவே நிலா என்ற சந்திரன் என்ன பண்றான், சுவாமி கிட்ட போய் சிவபெருமான் போய், ஐயா இந்த மாதிரி எனக்கு சாபம் கொடுத்துட்டான், என்ன ஒழுங்கி போக சொல்றான்னு சாமி சொல்லிட்டாரு. நீ அப்படிலாம் ஆகாதா, நீ தேய்வ மறைவ வளர்ற,
நீ தேய்வ வளரும் வராதான் வளர்பிறை தேய்பிறை தேய்பிறையா வரான். திடீர்னு பௌர்ணமியா வந்து மின்னறான். அழகுனா நிலா எவ்வளவு அழகானது பார்த்துருக்கீங்களா? சோமேஸ்வரர் பேர். இப்ப நெக்ஸ்ட் வரும். சந்திரன் போய் தேவேந்திரன் போய் கேட்கலாம். தேவேந்திரன் யாரு? 1008 லிங்கத்தை வச்சு ஸ்தாபம் பண்ணி அவனுக்கு நிறைவாச்சுல அந்த கோயில்ல. அந்த தேவேந்திரன் போய் நிலா போய் தேவேந்திரன் போய் கேட்கலாம். சந்திரன் போய் தேவேந்திரன் கேட்கலாம், தேவேந்திரா இத மாதிரி எனக்கு சாபம் கொடுத்துட்டாருப்பா, என்னால ஒண்ணுமே பண்ண முடியலப்பா, என்னப்பா பண்ணலாம் கேட்கும் போது, டேய் கீழே போடா, திரு காளையார் கோயில் இருக்கு. என்ன இருக்கு? காளையார் கோயில்ல யாரு இருக்கிறா? சொர்ண காளேஸ்வரர் இருக்கிறாரா, அவர்கிட்ட போ. அவருக்கு இடது பக்கத்துல நான் ஒரு லிங்கம் ஒண்ணு ஸ்தாபனம் பண்ணியிருக்கேன்டா, போய் பாரு. சகஸ்ர லிங்கம் ஒண்ணு நான் ஸ்தாபனம் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட போய் நின்று கும்பிடுறா, உனக்கு இருக்கிற கஷ்டம் எல்லாம் அங்கேயே தீர்ந்துடும் சொல்லும் போது அந்த சந்திரன் வராரு. வந்து ஸ்தாபனம் பண்ண அந்த 1008 லிங்கம் இருக்கிற சகஸ்ர லிங்கத்தை கும்பிடுறாரு. அவருக்கு சாபம் நீங்குது. சந்தோஷம் வரவே என்ன பண்றாரு? சோமேஸ்வரர் அங்க ஒரு சோமேஸ்வர சுவாமின்னு ஒருத்தர் நிறுவனர். யாரு நிறுவனது? சந்திரன் நிறுவனர் இல்லையா? அப்போ சோமேஸ்வரர் சோமன்னா என்ன? சோமன்னா அழகுன்னு பேரு. அழகான சிவலிங்கம் ஒண்ணு வைக்கிறது யாரு? சந்திரன் வைக்கிறார். சோமேஸ்வர சுவாமின்னு ஒண்ணு வச்சுட்டார். அம்மா என்ன செய்யறாருனாக்கா சௌந்தர நாயகி வைக்கிறார். சௌந்தர நாயகி, சௌந்தரம்னா என்னது? அழகு. இவரும் அழகு இல்லையா? சோமேஸ்வரர், சௌந்தர நாயகி. இன்னொரு சிவபெருமான் யார் சொன்ன? சொர்ண காளேஸ்வரர் சொன்னார் இல்லையா? இப்ப முடிஞ்சதா? 7ஆம் நூற்றாண்டுல வரகுண பாண்டியன் ஒரு மன்னன். போன முறை உங்ககிட்ட அவரை பத்தி சொன்ன, நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் தெரியல. வரகுண பாண்டியன் ஒரு மாரவர்ம சுந்தர பாண்டியன். என்னது? மாரவர்ம சுந்தர பாண்டியன் என்றவர் வரகுண பாண்டியனோட அப்பா. எனக்கு ஞாபகம் வச்சுக்க முடியலன்னு சொல்லக்கூடாது, எதையோ ஞாபகம் வச்சுக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். மாரவர்ம சுந்தர பாண்டியன் பெரிய சிவபக்தர். இதை கேளுங்க, இதை கேட்டாதான் அந்த கோயிலோட கதை வரும். அவர் ஒரு நாள் வந்து சுவாமி கிட்ட போய், சுவாமி எனக்கு நான் தான் இந்த ஊருக்கே ராஜா, எனக்கு எல்லாமே இருக்குது, குழந்தை மட்டும் இல்ல சாமி அழுது கேட்கிறார். சிவபெருமான் வந்து வரல. சிவபெருமான் வராம அசீரியர் வாக்கு ஒண்ணு கேட்குது. மாரவர்ம சுந்தர பாண்டியனே, நீ தங்கத்தால ஒரு குழந்தை செய்யி சொல்லிட்டு மறைஞ்சு போச்சு. ஐயோ அப்படியா சாமி, செஞ்சிடறேன். உடனே ராஜா என்ன செய்வான்? ஆர்டர் கொடுத்தா மறுநாளே செஞ்சு கொடுத்துவான் இல்லையா? மறுநாளே செஞ்சு கொடுத்து தங்க கோயில் எடுத்து வந்து, தங்க குழந்தை எடுத்து வந்து சிவலிங்கத்திட்ட வச்சுட்டான். வச்சுட்டு, சாமி தங்க குழந்தைய செய்ய சொன்னேன், குழந்தை கேட்டேன், அப்புறம் என்னன்னு சொல்லாம போயிட்டே சாமி. மாரவர்ம சுந்தர, உங்களுக்கு தெரியணும்னா அவன் பேரை திருப்பி திருப்பி சொல்லுவான். மாரவர்ம சுந்தர பாண்டியனே, அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் நம்ம கோயில் இருக்கிற தீர்த்தத்துல போய் முழுகுன்னு சொல்லணும். நம்ம கோயில்ல தீர்த்தத்துல போய் முழுகு. மாரவர்ம சுந்தர பாண்டியன் போயிட்டு குளத்துல குழந்தைய முழுகிறான், முழுகி எடுக்கிறான். உண்மையான தெய்வீக குழந்தையா ஒண்ணு கையில வந்து போச்சு. ஒரு குழந்தை வந்து போச்சு. அந்த குழந்தை தான் வரகுண பாண்டியன் என்கின்ற ராஜா. அந்த குழந்தை தான் வரகுண பாண்டியன். அந்த வரகுண பாண்டியன் 7ஆவது நூற்றாண்டுல அந்த கோயிலுக்கு 90 அடி ராஜகோபுரம் கட்டுறான். 5 நிலை, 1 2 3 4 5 5 நிலை ராஜகோபுரம் ஒண்ணு. எப்ப கட்டுறான்? 7ஆம் நூற்றாண்டுல கட்டுறான். அவன் யாருக்கு கட்டுறான்? அந்த கோயில் யாரு கட்டியிருப்பான்? அப்போ சொர்ண காளேஸ்வரருக்கு கட்டணான். அதுக்கப்புறம் வந்தவர் தானே யாரு? சோமேஸ்வரரும் சௌந்தரிய நாயகியும். அதுக்கப்புறம் வந்தவங்க தானே. அப்ப அந்த தங்கமா இருக்கிற அந்த 1.5 அடி இருக்கிற அந்த லிங்கத்துக்கு வரகுண பாண்டியன் வந்து கோயில் கட்டுறான். கட்டிட்டானா? சரி சாமி, 1 ஆச்சு 2 ஆச்சு. வரகுண பாண்டியன் என்றவனை தேவையில்லாம உள்ள எடுத்துன்னு வந்தீங்க. ஏன் எடுத்துன்னு வந்தீங்க? அவனுக்கு என்ன விசேஷம்? வரகுண பாண்டியன் என்றவன் வந்து உச்சிகால பூஜை வந்து திரு காளையார் கோயில்ல பாப்பான். காளையார் கோயில்ல இருந்து மதுரை வந்து 60 கிலோமீட்டர். அமெரிக்கா நீங்க போயிருக்கலாம், 60 கிலோமீட்டர். அர்த்தஜாம பூஜை மதுரைக்கு தினமும் போய் பாப்பான். என்னது? அர்த்தஜாம பூஜை தினத்தோறும் வரகுண பாண்டியன் இல்லாம மதுரையில நடக்காதான்.
இந்த பாண்டிய நாட்டுல இருந்து அந்த பாண்டிய நாட்டுக்கு போவான். போகும்போது லேட் ஆயிடும் சொல்லி என்ன பண்ணுவானா 10 குதிரை மாறி மாறி போவான். 10 குதிரை, இது சொந்த பஸ்னா இன்னொன்னு ஏறுவான், அது சொன்ன இன்னொன்னு ஏறுவான். 10 குதிரை மாறி 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 தினமும் போய் அர்த்தஜாம பூஜை மீனாட்சி அம்மன் கோயில்ல வரகுண பாண்டியன் வந்தா மட்டும்தான் வந்து செய்வாங்க. இது கேட்டுங்க. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல ஒரு நாள் வேகமா எல்லா குதிரையும் மாறும் போது இடி மின்னல் காத்து மழை குதிரையை தூக்கிட்டு போற மாதிரி நடக்கலாம். தெருவுல நின்று மழையில வரகுண பாண்டியன் அழுது கத்துறானா, என்னன்னு சுந்தரேஸ்வரா ஏன் அப்படி செய்யற, சொக்கநாதா ஏன்டா அப்படி செய்யற, மீனாட்சி அம்மா அம்மா தாயை உழுது பிறகு மழையில அழுவும் போது அசிரியர் கேட்டுதான் வரகுண பாண்டியன் என்னது சிவபெருமான் உங்களுக்கு எனக்கு தருவார் அந்த குரல் கொடுப்பார். சத்தியமா நம்ம நல்லா ஒழுங்கா இருந்தோம்னா ஒரு நாளைக்கு வரும், உங்களுக்கு எல்லாம் வரும். வரகுண பாண்டியனே நீ எனக்கு நீ இனிமே ஓடி வர வேண்டாம், நீ இருக்கிற இடத்துல நானே வந்துடுறேன். இனிமேல பாருங்க, நீ இருக்கிற இடத்துக்கு நானே வந்துடுறேன்டா, நீ ஓடி வரதை பார்த்து நானே திகைச்சு போயிட்டுடா, யாராலையுமே முடியாத செய்யறடா தினந்தோறும். மறுநாள் காலையில இங்க வரணும், இங்க குதிரையில ஓடணும். எப்படி செய்ய முடியும்? செஞ்சிருக்கான். உடனே சந்தோஷத்துல ஓடி வரான். எங்க வரான்? காளையார் கோயிலோட ஓடுறான். சாமி சாமி எங்க சாமி வைக்கணும், எங்க சாமி வைக்கணும் போது இந்த இடத்துல என்ன வச்சுக்கூடாதுன்னு சொல்லும் போது சுந்தரேஸ்வரர் மீனாட்சி வச்சுட்டானா, வரகுண பாண்டியன் வச்சுட்டானா, சந்திரன் இந்த பக்கம் வச்சுட்டானா, சோமேஸ்வர கடவுளையும் சௌந்தரநாகியும் வச்சான். சொர்ணகாலீஸ்வரர் பழைய சுயம்பு மூர்த்தியா வந்து தங்கத்தால நின்றாரா, அம்மாவும் தங்கத்தால வந்து நின்றாங்களா, அந்தாங்க சுந்தரேஸ்வரர் மீனாட்சி வந்துட்டாங்களா, 3 சாமி வந்துட்டாங்க. அந்த கோயில்ல 3 நடராஜர், 3 சிவபெருமான், 3 பார்வதி, 3 தட்சிணாமூர்த்தி, கொடிகம்பம் 3, எல்லாமே 3 பெரிய சிறப்பான கோயில். 3 பிரகாரம் போனீங்கன்னா அவ்வளவு நேரம் சுத்திட்டே இருக்கணும். ஒரு நாள் முழுசா அந்த கோயிலை நீங்க பார்த்தா உங்களுக்கு நேரமே பத்தாது. அத போல ஒரு கோயில் நான் உங்களுக்கு 2வது வாரமும் சொல்ற அளவுக்கு இந்த கோயில் இருக்கு. முதல்ல இந்த கோயிலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைட்டா ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ அது மாதிரி இருக்கிறது. இந்த கோயில்ல மட்டும்தான் உலகத்திலேயே தங்கத்தாலான பள்ளி அறை, ஊஞ்சலும் தங்கம், சிவபெருமானுக்கு 1000 பவுன், அம்மாவுக்கு 1000 பவுனும் உண்டான நகை எல்லாத்தையும் பூட்டி வச்சிருக்காங்க. போனா போய் பாருங்க, சகஸ்ரலிங்கத்தை போய் பாருங்க. எவ்வளவு செய்தி இந்த கோயில் பத்தி சொல்லிட்டு போறோம். இப்போ காஞ்சிபுரத்துக்கிட்ட போனீங்கன்னா இதே மாதிரி 3 லிங்கம் இருக்கும். நீங்க யாராவது கொஞ்ச நேரம் கழிச்சுக்கிட்டே இந்த மாதிரி 3 லிங்கம் ஏன்டா இங்க உட்காந்து பைப்புடுறேன்னு கேட்டீங்கன்னா, காஞ்சிபுரத்துல 3 லிங்கம் இருக்கும். எந்த கோயில்ல சாமி 3 லிங்கம் இருக்குன்னா, ஓணகாந்தன் தளின்னு ஒரு கோயில் இருக்கு. பேர் என்னது? ஓணகாந்தன் தளி. அந்த ஊர்ல 3 லிங்கம் இருக்கும். ஆனா அம்மா இருக்க மாட்டாங்க. பார்வதிக்கு மண்டபமே கிடையாது. பார்வதிக்கு 3 மண்டபம், சிவபெருமானுக்கு 3 மண்டபம்னு கேட்டா அது இங்க மட்டும்தான். ஓணகாந்தன் தளிங்கிற ஊர் கண்டிப்பா போய் பாருங்க. சாமிக்கு சில நேரம் இங்க பால் ஊத்தும் போது அவர் பாட்டு ஒன்று பாடி இருக்கு. உங்க யாருக்காவது தெரியுதா? காதல் வாங்கிட்டு பாருங்க. நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்ய நுற்றார். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்ய நுற்றார். கையில் ஒன்றும் காணவில்லை, கையில் ஒன்றும் காணவில்லை, கடலடி தொழுது உயிர் நல்லாள் ஐவர் கொண்டிங்கு ஆட்டாரி, ஐவர் கொண்டிங்கு ஆட்டாரி, ஆழ்மொழிப்பட்டு அழுந்து வேருக்கு உய்யுமாறொன்று அருளி செய்வீர், உய்யுமாறொன்று அருளி செய்வீர். ஓணகாந்தல் தளியுளீரே உய்யுமாறொன்று அருளி செய்வீர். ஓணகாந்தல் தளியுளீரே. இந்த பாட்டு என்னன்னா, எல்லாரும் போய் பார்க்கறாங்களாம், சுந்தரர் கோயில் உள்ள போறாங்களாம். உங்களை மாதிரி பொண்ணும் பொருளும் படைச்சவங்களும்
சாமிக்கு வந்து பூவாரி போடுறாங்களா, தயிர் ஒருத்தர் கொடுக்குறீங்க, பால் ஒருத்தர் தரீங்களா. சுந்தரமூர்த்தி நாயனார் போனாலாம் சாமிக்கு, எங்க ஓனகந்தன் தலையில போய் நிக்கிறார். அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லையா. நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்ய விட்டானா. அப்பா நான் பாக்குறேன் எல்லாரும் நெய்யும் பாலும் தயிரெல்லாம் கொடுக்குறாங்கப்பா, கையில் ஒன்றும் காணவில்லை, என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா காசு. கடலடி தொழுது உயிர் அல்ல, உன்னோட திருவடியை தானே தொட்டு கும்பிட முடியும் சாமி. ஒரு பாட்டு நான் பாடின பிறகு அர்த்தம் சொல்லும் போது உங்க நெஞ்ச பிடிச்சி போய் கூடாது இல்லையா. நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்ய உற்றார், கையில் ஒன்றும் காரமில்லை, கடலடி தொழுது உயிரல்லாய் ஐவர் கொண்டு. இப்ப பஞ்சபூதம் உங்களை பிடிச்சி வச்சுக்கு, மூச்சு இல்லையா, கண் காது செவி மூக்கு இந்த மாதிரி இருக்குது இல்லையா, பஞ்சபூதம் நம்மளை பிடிச்சி வச்சுக்கு. ஐவர் கொண்டு, ஐவர்னா இந்த 5 பேரும் நம்மளை பிடிச்சிக்கிறாங்களாம். ஐவர் கொண்டு நீங்க என்ன செய்றீங்க, ஆட்டமா ஆடுறீங்க. ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி, என்னென்ன ஆட்டம் யார் யார் ஆடுறாலும் அவங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது, பகவானுக்கு தெரியும். ஐவர் கொண்டு இந்த ஆட்டம் ஆடி என்ன லாஸ்டா ஆழ்குழியில போய் படுத்துக்கிறீங்க. ஆழ்குழி பட்டு அழுதுவேனுக்கு நான் சாமி நானும் போயிடும் போறது, 5 பூதங்களை என்ன பிடிச்சி வச்சுச்சு சாமி, விடமாட்டது என்ன. ஐவர் கொண்டிங்கு அத்தாடி ஆழ்குழி பட்டு அழுந்துவேனுக்கு உய்யுமாறொன்று அருளி செய்வீர், உய்யுமாறொன்று அருளி செய்வீர், ஓனகாந்தல் தலியுனி சொல்ற. ஓனகாந்தல் தலி போய் சாமி எனக்கு உயர மாதிரி ஏதாவது புத்தி சொல்றேன், அறிவே இல்லை சாமி, நானும் இந்த 5 பூதங்களுக்கு எதிர்பட்டு ஆடுறேன் ஓடுறேன், தேவையில்லாத அசிங்க வேலையாகவும் பாக்குறேன், என்ன நானும் உயரத்துக்கு நான் உருப்புறதுக்கு ஏதாவது வழி நான் சொல்றேன் சாமின்னு ஓனகாந்தன் தலையில காஞ்சிபுரம் பக்கத்துல சுந்தரேஸ்வரர் போய் கேட்கிறார். 3வது இருப்பார், ராஜகோலத்துல இருப்பார். அவர் ராஜகோலத்துல இருக்கிறதால அவருக்கு எல்லாரும் பாக்குறாங்க பழுது அவரு, அதனால ஐவர் கொண்டு இங்க ஆட்ட ஆடுறாங்க. அதனால ஐவர் கொண்டு இங்க ஆட்ட ஆடுறாங்க. இந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு ஒரு பாட்டு கூட எவனும் உங்களுக்கு விரிவாக சொல்ல மாட்டான். ஆமா பாடிக்கிட்டே நீங்க நல்லா போறீங்க, ஞாயிற்றுக்கிழமை நல்லா சாப்பிட்டு வந்து சரையெல்லாம் சுத்துறா அந்த ஆட்ட போனாம, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மக்களை பிடிச்சி இழுக்கணும், இழுத்து 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 அட்லீஸ்ட் 100ல ஒரு 30ஆவது கேட்டுட்டு போனா இன்னைக்கு இருக்கணும் இல்லையா. இருப்பீங்களா அது மாதிரி? இருப்பீங்க நம்புறேன். இந்த கோயில்ல 3 பிரகாரம், 3 சிவன், 3 பார்வதி, 3 நடராஜ பெருமாள், 3 பள்ளியறை, 3 தட்சிணாமூர்த்தி, 3 பைரவர், 3 சூரியன், 3 சந்திரன், 3 கொடிமரம். ஓகேவா? எல்லாம் 3 போனா பாருங்க, ஆனந்தமா பாருங்க. ஒரு சிவன் கோயிலுக்கு போனாலே உங்களுக்கு அவ்வளவு ஆனந்தம் வருது இல்லையா. 3 போய் பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். தயவு செஞ்சு எனக்காக பாருங்களேன். இப்போ புண்ணியம் செஞ்சவங்க மட்டும்தான் இந்த கோயிலுக்குள்ள போக முடியும். நீ பல கோடி வச்சிருந்தாலும் போகும்போது கார்ல அவனுக்கு ரிப்பேர் ஆயிடும், இல்ல வீட்டுல இருந்து போன் ஒரு நகை வாங்க அவனுக்கு ஜுரம் அடிக்குது, இவனுக்கு வயதால போகுது, எப்படியாவது இட்டு போவாரு, உங்களை போகிறதுக்கு விட்டு வைக்காது. அதனால முயற்சி பண்ணி சாமி எனக்கு போறதுக்கு உத்தரவு கூட சாமின்னு வீட்டுல வேலைக்கு ஏற்றுட்டு கெஞ்சிங்க. எனக்கு எதுவும் நீ எனக்கு எதுவும் பண்ணிடாத போகும்போது தயவுசெய்து உன்னை வந்து பாத்துறேன் சாமி, இந்த ஜென்மத்துல நான் ஏதாவது தப்பு செஞ்சுட்டா கூட விட்டுட்டு சாமி. அங்க போனீங்கன்னா நீங்க செஞ்ச பழைய வினைகளும் நீங்கிடுமா. என்னது முன்ன செஞ்சீங்கல்ல, போன வாரம் சொன்னேன்ல, சஞ்சீரம் பிராரத்துவம் அப்புறம் ஆகாமிய வினைகள் சொன்னேன்ல, அந்த வினைகள் எல்லாமும் நீங்க எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கிறா, கனவுல எங்கோ சொன்ன மாதிரி தான் இருக்கு அப்படின்னு யோசிக்க கூடாது. மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். சஞ்சீரம் பிராரத்துவம் ஆகாமிய வினைகள் இதை உங்களுக்கு டெய்லி சொல்றீங்களே வர இல்லையா. சரி, இப்போ பொய்யை மெய்யாக்கின குளம் அந்த பேர், அந்த குழந்தைய போட்டு எடுத்தாங்கன்னு சொன்ன இல்லையா. பொய் குழந்தை தானே அது, தங்கத்துல போட்டு ஒரு எடுத்த பொய்யை மெய்யாக்கின குளம் அந்த குளம் பேர். இந்த கோயிலுல வைகாசி விசாகத்துல போனீங்கன்னா 7வது நாள் பெரிய திருவிழா நடக்கும். யாருக்காவது இந்த கூட்டத்துல யாரையாவது நான் சொன்னா யாராவது கோச்சிக்காதீங்க. குழந்தை யாருக்கு இல்லைனாலும் எதை பத்தி ஊரை பத்தி கவலைப்படக்கூடாது. அந்த கோயிலுக்கு போய் அந்த பொய்யை மெய்யாக்கின தினம் இருக்கு இல்லையா, வைகாசி விசாகத்துல 7வது நாள் அன்னைக்கு போய் ஒரு குழந்தை பொம்மையை வாங்கி அந்த குழந்தைல போட்டீங்கன்னா 1 வருஷத்துல உங்களுக்கு குழந்தை பிறக்கும்ன்றது சாமியோட சாட்சி.
அதை நீங்க நம்புங்க. நம்பி யாராவது செய்யுங்க. இது மாதிரி எனக்கு கும்பல சொல்றீங்க, அதனால என்னை யாரும் கேட்காதீங்க. நான் உள்ளதை உங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாதான் என் வேலை. கண்டிப்பா செய்யுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லட்டுமா, நிறைய பேர் புத்துநோவா சாவுறீங்க இல்லையா? பஞ்சவர்ணேஸ்வரர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, மணிக்குடின்ற ஊர்ல கேளுங்க. மணிக்குடி அந்த ஊர் பேரு. எங்க சாமி இருக்குதுன்னா, 2 நிமிஷம் சாமி, 2 நிமிஷம் கேட்டு போயிடுங்க. எங்க இந்த கோயில் இருக்குதுன்னாக்கா, கும்பகோணத்துல தாடகைன்னு ஒரு பெண்ணு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ண போது அந்த பெண்ணோட முந்தானை சாஞ்சி போச்சு. முந்தானை சாயவே சாமி லிங்கம் என்ன பண்ணுச்சுனாக்கா அப்படியே சாஞ்சி கொட்டுச்சு. அந்த பெண்ணு வயத்துல குழந்தை இருந்ததால, அதாவது கர்ப்பிணி இல்லையா, கர்ப்பிணியா இருந்ததால அந்த கர்ப்பிணி கோலத்துல வந்து சிவபெருமானுக்கு எல்லா பூஜையும் செய்யுமா. அந்த கோயில் ஞாபகம் தான் மழை பெய்யுது. திருப்பனந்தாள்னு பேரு. திருப்பனந்தாள் கோயிலுக்கு போங்க. அதுல இருந்து 4வது கிலோமீட்டர்ல மணிக்குடி எழுதி வச்சுக்கோங்க. புத்துநோய் யாருக்கா இருக்கும் பட்சத்துல அந்த சாமிக்கு போய் பசும்பால் வாங்கி தராங்க. பாக்கெட் பால் அவங்க வாங்க மாட்டாங்க, அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. பசும்பால்ல மட்டும்தான் பண்ணுவாங்க. அந்த கோயில அதை செய்யறதுக்கு அந்த பூசாரி காசு வாங்குறதுல, அந்த சிவாச்சாரியர் காசு வாங்குறது கிடையாது. பாலும் நீங்க வாங்கி கொடுத்தாலும் சரி, அது வாங்கினாலும் சரி, புத்துநோய் உள்ளவங்க அதை தங்கி அமைதியா அந்த சாமி மேல இருந்து வர பாலை குடிச்சிட்டு வந்தா சத்தியமா புத்துநோய் நீங்குது. நீங்க நம்பி போயிட்டு வாங்க. அம்மா பேரு பிரகநாயகி, அப்பா பேரு பஞ்சவர்ணேஸ்வரர். பஞ்சவர்ணேஸ்வரர் கோயில் பேரை எழுதி வச்சீங்க. மணிக்குடி. யாருக்கா தேவை இருக்கலாம், தேவை இருக்கிறவங்க சொல்லுங்க. இதெல்லாம் இல்லையா, இருதய கமலேஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்கு. திருமுல்லை வாயில் ஒரு கோயில். திருமுல்லை வாயில் கோயில்ல இருத கமலேஸ்வரர் போய் பாத்தீங்கன்னா எந்த இதய பிரச்சனைனாலும் நீங்கும் இல்லையா. அது மாதிரி நிறைய கோயில் நிறைய நான் உங்களுக்கு சொல்லினேன். ஒரு தடவை சொல்லினேன். குழந்தை இல்லாதவங்க இன்னொரு கோயில் போன திருவெண்காடு. திருவெண்காடுல போய் சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், இன்னொரு தீர்த்தம், 3 தீர்த்தத்திலையும் நீராடி இன்னும் குழந்தை கண்டிப்பா பறக்கும். அதை விட்டுலாம் கிடையாது. நிறுத்துறேன். இந்த வயசு இந்த வைகாசி விசாகத்துக்கு போய் 7வது நாள் போனீங்கன்னா உங்களுக்கு மகவு பிறக்கும். அதோட முடிச்சுக்கலாமா? மீதி அடுத்த வாரம் சொல்றேன்.